கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த ஒரு புதிதான எபிசோட்லையும் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த நாட்களில் எல்லாம் அடியனை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த தேசத்தில் வழி நடத்தி வருகிறார். அவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வேர்ட்லி வெனஸ்டேலையும் கடந்த நாட்களில் நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது நீங்கள் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்கிற நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த 2 நிருபத்திலையும் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, முக்கியமாக இந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிற இந்த நிருபத்தில் 2 இடத்துல விட்டு விலகி ஓடு என்பதாக 2 இடத்துல நாம் வாசிக்க பார்க்கிறோம். அதில் முதல் காரியம் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நாம் நம்முடைய சிந்தையை திருப்புவோமானால், அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்பதாக தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து கடந்த நாட்களில் நான் பேசியிருக்கிறேன். முக்கியமாக வாலிப பிள்ளைங்களுக்கு நான் பேசும் பொழுது இந்த வசனத்தை காட்டி நான் அநேக வேர்ட்லி வெனஸ்டேல நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ இதே வார்த்தையை விட்டு விலகி ஓடு என்பதாக இன்னொரு காரியத்திற்கும் பவுல் இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பேசியிருக்கிறார். அது என்ன என்பதை இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, முக்கியமாக ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு காரியத்தை இந்த வேளையில், இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் பேச விரும்புகிறேன். அது நீங்கள் 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு நீங்கள் வருவீங்கன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்ம அதே வசனத்தை, அதே போல இருக்கிற வசனத்தை தான் நம்ம 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த இடத்துலையும் போட்டிருக்கு அடையும்படி நாடு. எவைகளை விட்டோடணும்னு போட்டிருக்குன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பின் தேவ ஜனமே, இந்த வேளையில பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நாம் எப்படி விலகி ஓடணுமோ அதே போல ஆவிக்குரிய ஜனங்களாய் இருக்கிற நாம், அபிஷேகிக்கப்பட்டவர்களாகிய நாம், அவருடைய அழைப்பை உடையவர்களாகிய நாம், இந்த பண ஆசை என்கிற இந்த பெரிய ஒரு கொடிய காரியத்தை நாம் விட்டு விலகிவிட வேண்டும் என்று, விலகி ஓடிவிட வேண்டும் என்று பவுல் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறார். நீங்கள் இதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கண்காணியாய் இருக்கிறவன் இந்த பண ஆசை உடையவனாய் இருக்கவே கூடாது என்பதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ a leader should not have a desire for money. பணம் அத்தியாவசியம். இந்த பூலோகத்தில் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கும் ஊழியம் செய்வதற்கு நமக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பணத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு பணம் வேணும், இந்த டாபிக் வரும்போதே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பணத்தின் மேலே நம்மளுக்கு ஆசையே இருக்கக்கூடாது, நாட்டம் இருக்கக்கூடாது. அண்டு இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட் நமக்கு இந்த கிரேஸ் டீச்சிங், பணத்தின் மேலே நமக்கு ஆசை வேணும், ஒரு பற்று வேணும். பணம் என்பது அது இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதன் மேலே கொஞ்சம் அப்படி கண்ணு போச்சுன்னா அப்படியே அவ்வளோதான். அதுலேயே அதில் போய் நம்ம விழுந்துறதுக்கு ஏதுவாக எல்லா சூழலும் இருக்குது. ஏன்னா வசனம் இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நம்ம வாசிக்கிறோம், சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகி பரத்தின் எஜமானனுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறதற்கு எதுவாக மாறிவிடுகிறது. ஒருத்தர் 2 எஜமானனுக்கு வேலை செய்யக்கூடாது, முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ பணத்தின் மீது ஆசை நமக்கு வந்துருச்சுன்னா அது நமக்கு எஜமானனாக மாறிடுது. இட் இஸ் டிமாண்டிங் அ லாட் ஆஃப் திங் டுவர்ட்ஸ் அஸ்.
அவைகளின் நிமித்தமாகவே ஊழியத்திலையும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட கொண்ட உறவுலையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேக் அடிக்கிறதுக்கு ஏதுவாக சூழல்கள் மாறிவிடுகிறது. பிரியமான தேவஜனமே, இந்த பண ஆசையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்பதாக பவுல் நமக்கு எழுதுகிறார். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடணுமா? நீதியை நாடுகிறவர்கள், நீதிக்கு ஏதுவாக கிரியைகளை செய்கிறவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற பணத்தை இழந்தாலும் ஒரு நாளும் அவங்களுக்கு தங்களுடைய இதயத்திலேயோ சிந்தையிலேயோ சேதம் உண்டாகாது. ஆனால் நீதியை விரும்பாம, அன்பு விதைக்காம, சாந்த குணம் இல்லாம, தேவ பக்தி இல்லாம, பயம் இல்லாம நாம இருப்போமானால் நம்ம கையில் கொஞ்சம் பணம் விட்டு போனாலும் நம்மளை பயங்கரமாக அப்செட் பண்ணோம். இல்லை நமக்கு பணம் கிடைக்கலையா நிம்மதியே இருக்காது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கொஞ்சத்தின் உண்மை உள்ளவனை தான் அவர் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைக்கிறாராம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்தின் மீது நாட்டம் அதிகமாயிருச்சுன்னா நம்மளால் உண்மையாக ஊழியம் பண்ண முடியாது, பரிசுத்தமாக ஊழியம் பண்ண முடியாது. இன்றைக்கி பிசாசு அநேகரை இப்படி தான் வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறான். பணத்தை நிறைய கொடுத்து கொடுத்து உண்மை உள்ள ஊழியம் செய்ய முடியவில்லை. பணம் நிறைய வரும்பொழுது உண்மையாய் ஓட முடியவில்லை. நிறைய மனிதர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஓடுகிற ஒரு சூழல் உண்டாக்குகிறது. நிறைய மனிதரை ப்ளீஸ் பண்ணி ஓடுறதுக்காக நிலைமை உண்டாகி விடுகிறது. நான் சொல்லுகிறேன், பணத்தின் மீது நாட்டம் நமக்கு வந்துரும்னா உண்மையை ஊழியம் செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி நான் ஓடுகிற இந்த ஊழிய அனுபவத்தில் பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரிவிலேஜஸும் சுற்றி இருந்தாலும் அவைகளுக்கு பின்பாக நாட்டம் கொள்ளாதபடிக்கு அவருடைய வசனத்தின் மீது பார்வை உடையவனாக ஓடுகிறதற்கு தேவன் உதவி செய்கிறபடினால இன்னைக்கு பணத்தின் மீது இருக்கிற நாட்டமும் ஆசையும் மேற்கொள்ளாதவனும் கர்த்தர் நடத்துகிறார், கிருபையில் நடத்துகிறார். இதை நான் பேசுகிறதுனால அப்படியே பர்ஃபெக்ட் நான் அப்படின்லாம் நான் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்பலை. எனக்கும் ஊழியத்தின் நிமித்தம் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பணம் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மென்டாலிட்டியை பிசாசு எப்பப்பெல்லாம் கொண்டு வரானோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் மண்டமல்ல கொட்டி, பணம் மாத்திரம் முக்கியம் கிடையாது, கிருபையும் அபிஷேகமும் உண்மையும் நீதியும் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் மணி யூ ஹேவ். இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை வச்சு நம்ம நிறைய ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்களை கையாளுகிறோம். ஆனால் உண்மை இல்லை, நீதி இல்லை. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டூயிங் தட் மினிஸ்ட்ரி? அப்படிப்பட்ட ஊழியத்தையோ செயல்களையோ செய்து என்ன பிரயோஜனம்? நம்மள நிறைய பேருக்கு பணம் இருக்குது. நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், பிரதர் என்னால் உங்களை போலலாம் ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் ஊழியத்தை தாங்க முடியும், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களால் பணம் கொடுக்க முடியும், ஆனால் உண்மையாக இருக்க முடியுமா? நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? அப்படி நீதி உள்ள வாழ்க்கை வாழாமல், உண்மை உள்ள வாழ்க்கை வாழாமல் நீங்கள் எவ்வளோ கோடி கோடியை எத்தனை ஊழியங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் ஆண்டவருக்கு அதில் பிரியம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இந்த வேர்ல்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து சொல்கிறேன், எப்படி பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடணுமோ அதே போல் பண ஆசைக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அதன் மேலே ஒரு நாட்டம் வரும்பொழுது எப்படி இச்சை கெடுத்த காரியங்களுக்கு, விபச்சாரம், வேசித்தனம் இப்படிப்பட்டவைகளுக்கு எப்படி விலகி ஓடுறோமோ அதே போல் நாம் பண ஆசைக்கு விலகி ஓடிடணும். நம்ம கையில் ஒரு பெரிய பணம் வருது, இப்போ இந்த ப்ரெசன்ட் டைமில் இல்லை, பல வருஷமாக நான் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உங்களுக்கு மினிஸ்ட்ரிக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு யாரோ ஃபாரின்ல இருந்தெல்லாம் மெசேஜெல்லாம் அனுப்புவாங்க. அதை பார்த்து நிறைய நேரம் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி என்னென்னமோ பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேம், ஒரு ஃபெயிலியர். இன்றைக்கி நிறைய பேர், ஒரு ஊழியக்காரர், நான் செங்கல்பட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், நிறைய ஊழியங்களுக்கு என்னென்னமோ ஒரு ஃபெலோஷிப்புக்கெலாம் ஓடுறாங்க. அந்த பாஸ்டர், நான் சொல்லலை, அந்த பாஸ்டர் சொன்னது சொல்கிறேன், 100க்கும் சோறுக்கும் தான் நிறைய பேர் ஓடிட்டுருக்குறாங்கன்னு சொன்னார். அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில்
பணம் இருந்தால் தான் இதை செய்ய முடியுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை எல்லாம் இந்த உலகம் பிசாசு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், வேதத்தில் நாம் காண்கிற இந்த தேசத்தில் நமக்கு முன்பாக ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஆரம்பத்தில் பணம் இல்லவே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்தது உண்மை, ஜெபம், வைராக்கியம், விசுவாசம், அன்பு, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. எத்தனை பேர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும் விசுவாசத்தை விட்டு விலகாம அப்படியே காத்திருந்தவங்க தான் இன்னைக்கு தேசத்தில் பல உயரங்களுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் பணமும் ப்ரிவிலேஜஸும் ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் நிறைய காரியங்களை நம்ம எடுத்து மேலே வந்துடலாம் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், பணமோ ஃபெசிலிட்டியோ இன்ஃப்ளூயன்ஸோ என்ன பெட்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் யூ ஹாவ் டு கம் அப் இன் யுவர் லைஃப் வில் டேக் யூ டு அ சர்டன் லெவல். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவருடைய அழைப்பும் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய நீதியும் நீங்கள் அன்பை நிலைநாட்டுகிற விதமும் தான் ஊழியத்தில் உங்களை நிலைநிற்க பண்ணும். பிரியமான அன்பின் தேவ ஜனமே, இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எப்படி பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லியிருக்கிறாரோ, அதே போல பண ஆசைக்கும் விட்டு விலகிடு, ஓடிருன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சில காரியங்களில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், பணம் இருந்தால் தான் இதை செய்யவே முடியும். எஸ், டெஃபினெட்லி சில டைம் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் பணம் கையில் கிடைச்ச பிறகு நான் செய்கிறேன் ஜெபிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா, அதுதான் தப்பு. பணம் இருந்தால் தாங்க சிலதை செய்ய முடியும். நிச்சயமாக we need money, definitely we need money. ஆனால் இந்த பணம் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நினப்பு இருக்குது தெரியுமா, அதுதான் அடிமைத்தனம். எனக்கு ஆரம்பத்தில் நான் பாடல்களை எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் பாட்டு பண்ண முடியல. உண்மை விட்டால் யாரும் இல்லை. இன்றைக்கி பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அந்த பாட்டெல்லாம் பண்ண முடியல, பணமே இல்லை. அப்போ அந்த டைமில் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே பணம் கொடுங்க, நான் வேலை செய்கிறேன். நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டேன்ப்பா, நான் பாட்டு பண்ணணும்னா எனக்கு ஐ நீட் மணி, ஐ வாண்ட் டு டூ எ பெஸ்ட் திங் பிகாஸ் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் அ லாங் டைம் அப்படின்றப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிப்பா, நான் பணம் தரேன். தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக இதே ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்ய ஆரம்பி, நான் பணம் தரேன். நான் சொல்கிறேன், பணம் கொடுங்க, நான் செய்கிறேன். ஆனால் கடைசியில் ஜெயிச்சது அவர் தான் ஜெயாலி. என்னை செய்ய வச்சார். அதுக்கப்புறமா அவர் எங்கேருந்து எனக்கு பணம் வந்ததுன்னு தெரியாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாகி முடித்து இன்றைக்கி பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவைகள் பிரயோஜனப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இன்றைக்கி ஊழியத்தில் அனுபவத்திலையும் நான் சொல்லுகிறேன், நான் போகிற இடங்களில் என்னை ஊழியத்திற்கு கூப்பிட்டவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் என்ன ஊழியத்தில் கூப்பிட்டு பிரயோஜனப்படுத்தின எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ கூட்டம் வரும்னு கேட்டது கிடையாது, எவ்வளோ காணிக்கை கொடுப்பீங்கன்னு கேட்டது கிடையாது. என்னை ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். எத்தனை முறை ஏமாற்றத்தோடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். நான் போய் பயங்கர உற்சாகமாக ரொம்ப பாரத்தோடு ஊழியம் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனால் என் கையில் கிடச்சதோ கொஞ்சமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவைகளையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என் தேவைகளை கற்று சந்தித்திருக்கிறார், என்னை நடத்தியிருக்கிறார், இன்னும் அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறார். நான் இந்த சவுதி பட்டணத்துக்கு வந்தப்போ நிறைய சில பேர் என்கிட்ட பேசும்போது, நீங்கள் காணிக்கை எதிர்பார்ப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, இல்லை எதனா ஃபண்டுக்காக வந்திருக்கிறீங்களா, பில்டிங் ஃபண்ட் அப்படி இப்படின்னா வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு புதுசு இது. பிகாஸ் நான் யாரோ எனக்கு மீட்டிங்க்கு புக் பண்ணி அப்படிலாம் இங்கே நான் வரல. என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வந்திருக்கிறேன். நான் வாட் ஐ லுக்ட் ஆஃப்டர் இஸ், ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அவரை எல்லாரும் எடுத்து அப்படியே பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் என் மைண்ட் யோசிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இங்கே வந்தப்போ, நீங்கள் பில்டிங் ஃபண்டுக்காக வந்திருக்கிறீங்களா, இதுக்காக வந்திருக்கிறீங்களா, அதுக்காக வந்திருக்கிறீங்களான்னு சொல்கிறப்போ, அப்போ இங்கே பணம் தான் ஒரு முக்கிய ஒரு காரியமாக ஃபேக்டராக இங்கே இருக்குதுன்றப்போ அது எனக்கு மிக மனவேதனையாக இருந்தது. நான் ஆண்டவரோட வசனத்தை பயங்கரமாக போய் பிரசங்கம் பண்ணணும், நிறைய பேரை உற்சாகப்படுத்தணும், நிறைய பேருக்காக போய் ஜாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் என்னிடத்தில் இருந்தது. ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது, ஏன்னா இங்கே வந்துட்டு போனவங்க அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இங்கே இருக்கிற பாதிப்பு என்னென்னா, இங்கே வரவங்க எல்லாம் பணத்துக்காக தான் வராங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அது இந்த தேசத்தில் மட்டும்தானா, இல்லை போகிற இடங்களெல்லாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவஜனமே, நான் சொல்லுகிறேன், உண்மையும் நீதியும் அன்பையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக அவருடைய ராஜ்யத்தின் பணியில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னா, நான் சொல்கிறேன், அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். என் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் ஊழியத்தின் தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் அவருடைய ராஜ்யத்திற்குரியவனாக ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ பணம் என்னை தேடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் அதை என் ஊழியத்தில் பார்க்குறேன்.
எனக்கு என்ன ப்ரெசன்ட் தேவையோ அவைகளை ஆண்டவர் குறை வைக்கிறதே கிடையாது. ஆனால் என் தேவைக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பிளான் போடுறேன் பாருங்கள், அதுக்கு தான் நான் போய் எங்கெங்கேயோ தேட வேண்டியதாக இருக்குது. ப்ரிவிலேஜஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி எப்படியாவது பணத்தை கிராப் பண்ண வேண்டியதாக இருக்குது. தேவஜனமே, நான் இந்த வேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பண ஆசை அவைகள் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அவைகளை இச்சிக்கிறவர்கள் அழிவின் பாதையிலே மற்றவர்கள் நடத்துகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அழிவின் பாதைகளில் பண ஆசை நமக்கு இருக்கிறபடினாலே மற்றவர்களை அழிவுக்கு நேராக, நரகத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இட் இஸ் அ வேக் அப் கால் ஃபார் அஸ், டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். இந்த வேர்ட்லி வெனஸ்டேல இதை காண்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன், வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பணத்தின் மீது இருக்கிற நாட்டம் நமக்கு விட்டோடிவிட வேண்டும். பணத்தின் மீது இருக்கிற ஆசை நம்மை விட்டோடிவிட, எது அத்தியாவசியம். ஐம் கண்டென்ட் இன் வாட் எவர் ஐ ஹேவ். எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல, மனரம்யமாய் இருக்க வாட் எவர் சிச்சுவேஷன் வி ஹேவ், அவைகளில் கண்ட்ரோலாக இருந்து நாம் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக உண்மையாக நீதி உடையவர்களாக ஊழியம் செய்வானா. நான் சொல்கிறேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் அநேகத்தின் மீது அவனை அதிகாரியாக வைப்பார், நிறைய கொடுப்பார். உண்மை உள்ளவன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி உண்மை இல்லாமல் கையில் கிடைக்கிறத வச்சு நம்ம என்னென்னமோ பண்ணி ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவர் ஆக்ட்ஸ் கேன் நெவர் ப்ளீஸ் காட் அன்டில் இட் ஹேஸ் ட்ரூத் இன் இட். உண்மையும் நீதியும் இல்லாமல் நம்முடைய செயல்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து நான் அன்பாய் பட்சமாய் சொல்கிறேன், பண ஆசையை வெறுத்து விட்டு விலகி ஓடி நீதியும் அன்பையும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் சாந்த குணத்தையும் நாடணுமா. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நாம் பேசுகிற, நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, நாம் டிஸ்கஸ் பண்ணுற இந்த வசனத்து நிமித்தம் நாம் நீதி உள்ள பாதையில் ஓடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் செய்வோம், பண ஆசையை வெறுத்து தேவனுக்கு உகந்த ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மில மகிமைப்படுவாராக. நாம் செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேர்ட்லி வெனஸ்டேவை காண்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐ ஸ்பீக் யுவர் பிளெஸிங் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, பணம் இந்த பூமியில் எங்களுக்கு அத்தியாவசியம் அப்பா, ஆனால் அவைகள் எங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. பணம் இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும், பணம் இல்லைன்னா ஊழியமே செய்ய முடியாது. பணத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அடிமைப்படாதபடிக்கு, அவைகள் எங்களை மாஸ்டர் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய நீதியிலே நிலைவரப்பட உதவி செய்யுங்க. சமாதானத்திலும் அன்பிலும் தேவ பயத்திலும் பக்தியிலும் சாந்த குணத்திலும் விசுவாசத்திலும் பலனடைய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் புஸ்தகங்களில் வாசிக்கிற பரிசுத்தவான்களைப் போல இந்த நாட்களில் அநேக பரிசுத்தவான்கள் பணம் இல்லைனாலும் விசுவாசம் உடையவர்களாக, பணம் இல்லைனாலும் அபிஷேகம் உடையவர்களாக, பணம் இல்லைனாலும் வல்லமையுடையவர்களாக திகழத்தக்கதாக இந்த நாட்களில் ஒரு சந்ததியை நீர் எழுப்புவீராக. பணத்தின் மீது ஆசை இல்லாத, நாட்டம் இல்லாத, ஆண்டவரே விசுவாசத்திலும் வல்லமையிலும் அக்கினியிலும் அபிஷேகத்திலும் அன்பிலும் பரிபூர்ணப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் நிறைவில ஊழியம் பண்ணுகிறவர்களாக விளங்கிட ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர். இந்த எழுப்புதலின் நாட்களில் அவர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீர் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். என்னையும் அப்படி எடுத்து பயன்படுத்துங்க. இதை காண்கிறவர்களை அப்படி எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் நாட்டும் உம்முடைய முகத்தின் மீதே இருக்கட்டும் ஐயா. உமையே தேடட்டும் அப்பா. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமா போல எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உம்முடைய கரத்தை நோக்கி இருக்கட்டும் அப்பா. உமக்கு சோத்திரம். நீங்க விரும்பாத ஒரு ஆடம்பரம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க விரும்பாத, நீங்க கொடுக்க விரும்பாத ஒரு செழிப்பு எங்களுக்கு வேண்டாம். நீர் செழிக்க வைக்கிறவர், நீங்க ஆசீர்வதிக்கிறவர், நீங்க உயர்த்துகிறவரப்பா. ஒரு ஊழியக்காரன் எப்படி அலங்கரிக்கணும்ன்றத உங்களை விட யாரும் பெட்டரா யோசிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் எப்படி உயர்த்தணும்ன்றத உங்களை காட்டிலும் பெட்டரா யாராலையும் பிளான் பண்ண முடியாது. நீர் அவ்வளவு சிறந்தவர், நீர் அவ்வளவு உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தெய்வத்திற்கு அடங்கியிருந்து ஊழியம் பண்ண, இந்த பணத்திற்கு எங்களுடைய சிந்தையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் சரீரத்தையும் விட்டு கொடுத்துடாதபடிக்கு, பணத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி ஊழியம் பண்ற அனுபவத்திற்கு யாரும் தங்களை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய கரங்களை எதிர்பார்த்து ஊழியம் பண்ணுகிறவர்களாக
ஓ ரபா ஷகதி அந்தன பௌதன பௌதரி கபமனதரம், உம்முடைய கரத்தை மாத்திரம் எதிர்பார்த்து ஊழியம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் விளங்கிட வேண்டிய கிருபை வளையனும் தாங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. மே யோர் நேம் அலோன் பி க்ளோரிஃபைட். இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டே பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபை சூழட்டும். அவருடைய பண தேவைகளை சந்திங்க. பெரிய காரியம் செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எப்படி பணத்திற்கு விட்டு விலகி ஓடணுமோ அதே போல பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கும் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே. இதை காண்கிற யாராவது அப்படிப்பட்ட அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டிருப்பார்கள் என்றால் தெய்வம் இந்த நாளில் அவர்களை உடைய கரங்களினாலும் விடுதலையாக்குவீராக. தெய்வீக ஜெயத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால கிருபை சூழட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய திவ்ய கிருபை எங்களை அனுதினமும் வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கனமகிமைகளை உமக்கே எடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் தீர்க்கமாய் நம்புகிறேன். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வேர்ல்ட்லி வெட்னஸ்டே. Until then, stay tuned. God bless you.